ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. ஓகே, வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லைவ் டாபிக் வந்து ஐஎல்டி. மோஸ்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரெண்டு ஏரியாவில் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் டைனமிக் கான்செப்ட் இருக்கும். டைனமிக் கான்செப்ட்னா மற்ற எல்லா கான்செப்டும் வந்து இப்போ எம்டிஎம்ல ஒரு கான்செப்ட் வச்சு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். பட் ஐஎல்டியும் மேட்ரிக்ஸ் மெத்தடும் அப்படி கிடையாது. ப்ராப்ளமை பொறுத்து கான்செப்ட் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். பட் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ இது டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. பேசிக் லெவல் கொஷின் கேட்குறாங்க. ஸோ லெட் அஸ் see the concepts on the question asked in the exam. ஸோ இப்போ ஐஎல்டி அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் லோட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஸ்டாட்டிக் லோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல அந்த லோடு வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பில்டிங் இருக்கு, பில்டிங்ல டெட் லோட், லைவ் லோட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காலங்கள் ஆனாலும் டைமை பொறுத்து அது மூவ் ஆகாது. ஸோ அப்போ இந்த இடத்துல தட் இஸ் ஈஸி டு டிசைன். சார் ஏன் சார் ஈஸி டு டிசைன் சொல்றீங்க? இது ஒரு கிராவிட்டி லோடு, கரெக்டா? ஸோ அந்த லோடோட பொசிஷன் வந்து மாறலை, தட் இஸ் நாட் டைனமிக். அப்போ இந்த லோட்னால ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டை நான் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஒன்று சாஃப்ட்வேர் வச்சோ இல்லை தியரிட்டிக்கலாவோ கால்குலேட் பண்ணிடலாம், கரெக்டா? ஸோ அப்போ ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணிடலாம், ஸ்டிரப் டிசைன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டிசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ டிசைன் பண்ணி என்ன பண்ணிடலாம், மொத்த ஸ்ட்ரக்சருக்கும் ஈஸியாக நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைலிங் கொடுத்துடலாம். ஸோ இது எப்போனா திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் லோடிங். ஆனால் இப்போ டைனமிக் லோடிங் எங்க? டைனமிக் லோடிங்னா எர்த்குவேக் லோட், விண்ட் லோடும் டைனமிக் லோட் தான். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு, சரியா? இப்போ இந்த பிரிட்ஜில் வந்து பாருங்க எத்தனை நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து மூவ் ஆகுது, ஜஸ்ட் இமேஜின். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோடு இருக்கு, பட் லோடு வந்து டைமை பொறுத்து மூவ் ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இதுவும் பீம் தான், பட் சேஞ்ச் பண்ணுங்க. This is also beam, but here there are n number of load which is moving with respect to time. அப்ப இது this is little difficult to analyze. Something like this. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து bridge deck. இந்த bridge deckல வந்து என்ன ஆகுது பாருங்க, load is changing, moving with respect to time, that is dynamic. அப்ப இங்க நம்ம டிசைன் வந்து என்ன பண்ணணும், டைனமிக் டிசைன் பண்ணணும். so there comes the concept of ILD. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம், அப்படி இல்லைனா வீல் லோட் ஆர் மூவிங் லோட். ஸோ இதுதான் நம்ம ஐஎல்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ எக்ஸாம்ல நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம், சரியா? ஸோ ஜஸ்ட் லுக் அட் தி இன்ட்ரோடக்ஷன். ஸோ அப்போ ஐஎல்டி அப்படின்றது என்னன்னா, ஒரு லோடு வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மூவ் ஆகிற லோடுக்கு நான் ஷியர் ஃபோர்ஸோ இல்லை பெண்டிங் மொமெண்ட்டோ இல்லை ரியாக்ஷனோ கண்டுபிடிச்சேன்னா அதுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. we will come back here. So these are the questions asked in TNPSC. Okay, fine. So let us start with the basic concept. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு நான் காமிச்சது வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சேன். ப்ராக்டிக்கலாக ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜில் வந்து ஒரு 1000 கணக்கான கார் வந்து மூவ் ஆகுது, அது ப்ராக்டிக்கலா. பட் தியரிட்டிக்கலாக நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, யூனிட் லோட மூவ் பண்ணுவோம். இது தியரி. தியரியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் ஒரு யூனிட் லோட ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் மூவ் பண்ண போறோம். அது பீமா இருக்கட்டும், ட்ரஸ்ஸா இருக்கட்டும், கேண்டிலிவரா இருக்கட்டும். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் தியரிட்டிக்கல், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நிறைய காரை மூவ் பண்ண முடியுமா? தட் இஸ் அவுட் ஆஃப் லாஜிக். சார் அப்ப அங்க என்ன சார் பண்ணுவோம் ப்ராக்டிக்கலா? வில் யூஸ் தி சாஃப்ட்வேர்ஸ். வில் யூஸ் தி சாஃப்ட்வேர்ஸ் டு டிசைன் தி வாட் வீல் லோட். பட் ப்ராக்டிக்கலா அது தியரிட்டிக்கலா நம்ம எக்ஸாம்க்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு யூனிட் லோட ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் மூவ் பண்ணுவேன். ஸோ மூவ் பண்ணி அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத பார்க்கறது ஐஎல்டி. So let us start with the basic concept. So ILD for RA. So இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த யூனிட் லோட் இருக்கு. So it is starting from here. A ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, A ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், let us move this throughout the what, இங்க இருந்து B வரைக்கும் மூவ் பண்ணிட்டு போணும். என்ன சொல்றேன்னு புரியுதா? I'll draw here. See, ஒரு simply supported beam இருக்கு. ஓகே, simply supported beam இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து யூனிட் லோட ஸ்டார்ட் பண்றேன். ஒன்ஸ் ஐ வில் சேஞ்ச் தி கலர். இந்த கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது?
வெயிட் பண்ணுங்க. ink color, wait, I'll change. Okay va, fine, listen here. Come back. Okay, fine. So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மூவிங் லோட யூனிட் லோட வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு நகர்த்திட்டு வர போறேன். I am going to make this unit load to move from one end to another end. Okay, so அப்ப இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் இங்க இருந்துனால ஸ்டார்ட் பண்றேன். அப்ப x is equal to 0 எடுத்துக்கலாமா? This is the starting point of the race. அப்ப இங்க இருந்து நான் என்ன பண்றேன், ILD அப்படியே மூவ் பண்றேன், அதாவது மூவிங் லோடு யூனிட் லோட மூவ் பண்ணிட்டு வரேன். ஸோ இதோட எண்ட் பாயிண்ட் இது B. அப்ப இந்த பாயிண்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன, x is equal to L எடுத்துக்கலாமா? ஸோ அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து A, x is equal to 0, எண்டிங் பாயிண்ட் வந்து B, x is equal to L. இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் என்ன பண்றேன், ஏதோ ஒரு செக்ஷன்ல இருக்கு. அப்ப இங்க இருந்து x எடுத்துக்கலாமா at any section. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து x அப்படின்னா the total distance வந்து L. அப்ப அந்த remaining distance என்ன, what is the remaining distance? L minus x. ஸோ அதை தான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க, ஸோ அது எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருந்து இங்க x, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, this is L minus x. So let us calculate the reaction. So இப்போ reaction calculate பண்ணலாம். Listen. Fine. So இப்ப இந்த இடத்துல யூனிட் லோட் இருக்கு, ஓகேவா? ஸோ அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல அந்த யூனிட் லோட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த டோட்டல் ஸ்பேன் வந்து L. அப்ப இந்த ரிமைனிங் ஸ்பேன் என்ன, L மைனஸ் எக்ஸ். ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் RA. ஸோ அப்ப என்ன பண்ணலாம், டேக் மொமெண்ட் அபவுட் B is equal to 0. மொமெண்ட் அபவுட் B is equal to 0. அப்ப என்ன மொமெண்ட் வரும், கிளாக் வைஸ் வந்து பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ். அப்ப கிளாக் வைஸ் வந்து RA into L, that will create clockwise movement, correct? Plus RA into L, right? So plus RA into L. Next minus, this will produce moment in anti-clockwise direction, right? So minus 1 into what is the lever arm? Lever arm enna, L minus x. So RA into L minus 1 into L minus x is equal to 0, is equal to 0. So இதுதான் வந்து reaction கான equation when we are taking moment about B is equal to 0. அப்ப RA into L is equal to, இது இங்க கொண்டு வாங்க, I will get plus 1 into L minus x. So which implies RA is equal to L minus x divided by L. Any doubt in this? A doubt இருக்கா? Now, so இப்ப so RA ஓட ஈக்குவேஷன் என்ன, L minus x divided by L. கரெக்டா? so இதுதான் வந்து ரியாக்ஷன் A கான ஈக்குவேஷன். இப்ப எனக்கு பவுண்டரி கண்டிஷன் சொல்ல போறீங்க, at point A what is the value of x? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பவுண்டரி கண்டிஷன். இப்ப this is a equation, mathematical equation. Okay, now can you say me at point A what is the value of x, and similarly at point B what is the value of x? The boundary condition substitute பண்ணீங்கன்னா டயகிராம் முடிஞ்சு போச்சு. So A ல என்ன வேல்யூ, x ஓட வேல்யூ என்ன சொல்லி கொடுத்தேன், கரெக்ட்டா? What is the value of x at point A? Make it faster, respond பண்ணுங்க. Point A ல x ஓட வேல்யூ என்ன, அதே மாதிரி பாயிண்ட் B ல x ஓட வேல்யூ என்ன, எது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், எது வந்து எண்ட் பாயிண்ட்? Respond. Make it faster. See, while preparing for exam, everyone is, I am observing that revision பண்றப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த புக்கே வந்து மறுபடியும் படிக்கிறீங்க. அது ஒர்க் ஆகுமானா ஆகாது. ஏன் ஆகாதுன்னா
that is not the best way of studying. Sir, அப்ப எப்படி சார் படிக்கலாம்னா, see, if you study some content, you can turn that page. For example, ஒரு 10 பாயிண்ட் படிக்கிறீங்க, சூப்பர் எலிவேஷன்ல ஒரு 10 பாயிண்ட்ஸ் படிக்கிறீங்க, E plus F is equal to V square by 127 R. So permissible limit for super elevation இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா, you please turn the page and அதில் இருக்க possible question நீங்களே கேட்டுக்கோங்க. ஓகேவா? So the best way of recollecting is when you ask the question to yourself, and that works. This is not இது நானே சொல்லல, this is scientifically proven. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க குரூப்பாவோ அல்லது தனியாவோ you form a team and you ask question among yourself. That is the best way of revising any concept. அப்படி நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த என்ன சொல்றது சார், கமெண்ட்ஸ் கொஞ்சம் தெரியற மாதிரி சார், கமெண்ட்ஸ் தெரியணும். That is the best way of revising. Okay, so அப்ப நீங்க friends கிட்ட என்ன பண்றீங்க அப்படின்னா, you just form a team and ask question. So அப்படி நீங்க question கேட்டாலே உங்க வேலை முடிஞ்சு போச்சு. Now come here. So at A the value of x is 0, at B the value of x is L. So அப்ப substitute பண்ணுங்க. At A, so at A x is equal to 0. So RA ஓட equation என்ன? L minus x by L. So அப்ப x 0 னா RA ஓட வேல்யூ என்ன? L minus 0 by L. So RA is equal to 1. Correct? Now similarly at B what is the value of x? L. So RA என்ன? RA is equal to L minus, one second, yeah, L minus L by L. So அப்ப L minus L என்ன? 0. So அப்ப RA ஓட வேல்யூ வந்து மூவிங் லோடு A ல இருக்கிறப்ப RA ஓட வேல்யூ என்ன? மூவிங் லோடு B ல இருக்கிறப்ப RA ஓட வேல்யூ என்ன? 0. I get my point. So அப்ப plot பண்ணுங்க. RA value at A is given by 1. Okay வா? So 1. RA value at B is given by 0. So நடுவுல என்ன பண்ணிருக்காங்க? Linear variation பண்ணிருக்காங்க. ஏன் சார் linear variation? See, look at the equation. See, the equation மட்டும் பாருங்க. Very important point, please listen. So இப்ப இந்த equation பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குன்னா, RA is equal to, what is the equation? The equation is RA is equal to L minus x power 1 by L. So y is equal to x அப்படின்றது என்னன்னா linear variation. கரெக்டா? That is a linear variation. So அப்ப linear variation என்ன பண்ணணும்? ஒரு triangle வச்சு join பண்ணிட்டாங்க. புரியுதா? So அப்ப A ல வேல்யூ வந்து 1, B ல வேல்யூ வந்து 0. So அதனால இங்க 0. What is the variation? Linear variation. அப்ப this is the ILD for reaction at A. Is it clear? So அப்ப RB வேல்யூ பார்க்கலாம். Listen here. So let us look at the value for RB. So அப்ப simply supported beam இருக்கு. இது யூனிட் லோடு. So இந்த distance என்ன? X. இந்த distance என்ன? L minus x. இது வந்து RB. So let us take summation of moment about A is equal to 0. So this will produce moment in anti-clockwise direction. So minus RB into L. This will produce moment in clockwise direction. So plus 1 into x is equal to 0. So RB into L, bring this here, plus RB into L is equal to the x அப்படியே வச்சுக்கோங்க. So RB is equal to, what is the value? X by L. So this is the value reaction for B. So இப்ப இந்த இடத்துல is a very important point. So RB க்கு எடுக்கிறப்ப starting point எது? B. ILD for RB எடுக்கிறப்ப listen here. So இது A, இது B. So RB க்கு எடுக்கிறப்ப எங்க இருந்து நம்ம யூனிட் லோட ஸ்டார்ட் பண்ணனும்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். X is equal to 0ன்றது B. So இங்க இருந்து நான் என்ன பண்ணுவேன்? இந்த யூனிட் லோட அப்படியே மூவ் பண்ணிட்டு போவேன். And the end point is x is equal to L. Now can you say me, so RB is equal to x by L.
So at A, okay, at A, so A la what is the boundary condition? At A, what is the value of x? A la x oda value வந்து L, okay. At B, no, see, be careful. See, this we are creating with respect to RA, correct? So இங்க பாருங்க நான் RA வச்சு தான் பண்றேன். Don't change these boundary. இத நீங்க boundary மாத்தலாம் எப்ப அப்படினா you should move this unit load from here. So இங்க இருந்து x வந்து இப்படி மாறிடும். என்ன சொல்றேன் புரியுதா? See, this boundary condition is valid. I'll draw here. See, listen. Listen here. Okay. Fine. இப்ப இந்த condition x எங்க இருந்து வந்தது? இப்ப அந்த equation derive பண்ணோம்ல. X is from left and L minus x is from right. So what is the starting point here? X is equal to 0 and x is equal to L. So இது A, இது B. There is another perspective of deriving this. What is the perspective? So I can start from B, right? I can start from B and this is what? Unit load, and this is x and this is L minus x. என்ன சொல்றேன் புரியுதா? So அப்ப இங்க தான் என்ன? At B x is equal to 0, at A x is equal to L. In the perspective la, but we are deriving RB from which case? From this case, correct? என்ன சொல்றேன் புரியுதா? நம்ம RB வந்து first case வச்சே derive பண்றேன். So அப்ப don't confuse. So for the first case க்கு what is the value again? A x is equal to 0, at B x is equal to L. I hope you got this concept right. So அப்ப what is the value of RB? Again RB moment எடுங்க. So RB into L is equal to இத வச்சே பண்ணலாம். So plus R minus RB into L. Take moment about A is equal to 0. So moment about A is equal to 0 எடுத்தீங்கன்னா what you will get? Minus RB into L, this case, okay, plus 1 into x is equal to 0. So RB into L is equal to x, correct? RB into L is equal to, இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா RB into L is equal to x. So RB is equal to x by L. Listen. RB is equal to once again color மாத்திக்கிறேன். RB is equal to x by L. இப்ப நல்லா யோசிச்சு சொல்லுங்க. A ல x ஓட வேல்யூ என்ன? நம்ம பண்ண கேஸ்க்கு x ஓட வேல்யூ 0. Be careful. At B what is the value of x? L. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கேஸ் வச்சு தான் டெரைவ் பண்றேன். ஒருவேளை செகண்ட் கேஸ் போனீங்கன்னா பவுண்டரி கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ at A as x is equal to 0, what is the value of RB? 0 by L which is equal to 0. அதே மாதிரி at B as x tends to what? L. So RB is equal to x by L which is equal to L by L, that is equal to 1. So அப்போ A ல வேல்யூ என்ன? 0. B ல வேல்யூ என்ன? 1. அப்போ என்ன வேரியேஷன்? லீனியர் வேரியேஷன். So this is the influence line diagram for reaction at B. Reaction at B. Is it clear? I hope you got this right. Fine. Sir, இதை வந்து எங்களுக்கு லாஜிக் வச்சு சொல்லிக் கொடுங்க சார். எஸ் ப்ளீஸ் லிசன். ஈக்குவேஷனே வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா RAக்கு ஃபர்ஸ்ட் ILD வரைகிறேன். ஸோ அப்போ நான் இந்த பாயிண்ட்ல வச்சேன் அப்படின்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ இது சப்போர்ட் ரியாக்ஷனாக மாறிடுமா? ஏல இருந்ததுன்னா திஸ் 1 will be transferred as support reaction. அப்போ RA யோட வேல்யூ என்ன? 1. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்?
அதே யூனிட் லோட கொண்டு போய் B ல பிளேஸ் பண்றேன். ஸோ B ல பிளேஸ் பண்ண அப்படின்னா அந்த மொத்த ரியாக்ஷன் எங்க போயிடும்? Bக்கு போயிடுமா? யூனிட் லோட பாயிண்ட் B ல வைக்கிறேன்ப்பா. அப்போ பாயிண்ட் B ல வச்சா ரியாக்ஷன் மொத்தமா எங்க போயிடும்? Bக்கு போயிடும். அப்போ Bக்கு போயிடுச்சுன்னா RA வோட வேல்யூ என்ன அந்த இடத்துல? ரியாக்ஷன் என்ன? That entire unit load is transferred to RB. RB 1, மொத்த லோடு 1, அந்த டோட்டல் லோடு RBக்கு போயிடுச்சு. அப்போ RA யோட வேல்யூ என்ன? as per equilibrium RAவையும் RBயும் ஆட் பண்ணீங்கன்னா 1 வரணும்ப்பா. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்? யூனிட் லோட தூக்கிட்டு போய் B ல வச்சிட்டேன். அப்போ B ல வச்சிட்டேன்னா RB யோட வேல்யூ 1. ஸோ இதுவும் 1 இதுவும் 1னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் RA? RA வேல்யூ என்ன? 0. ஸோ அப்போ யூனிட் லோடு வந்து A ல வைக்கிறப்ப what is the value of RA? 1. யூனிட் லோட வந்து B ல வைக்கிறப்ப what is the value of RA? 0. So RA is equal to 0. What is the variation? Linear variation. That's it. Now let us put the coin in another way. So இப்போ நான் என்ன பண்றேன்? அதே தான். Okay, vice versa. We are going to move in vice versa. So இப்போ என்ன பண்ண போறோம்னு பாருங்க. Listen. So இப்போ அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இப்போ நான் என்ன பண்றேன்? யூனிட் லோட தூக்கி B ல வைக்கிறேன். இப்போ நம்ம வரைய போறது RB. என்ன வரைய போறோம்? ILD for RB. So அப்ப யூனிட் லோட் B ல இருந்ததுன்னா what is the value of RB? 1. கரெக்ட்டா? Now it is I am moving this and now I am keeping the unit load at point A. Now what is the value of RA? RA யோட வேல்யூ என்ன? I am keeping the unit load at point A. So RA value that will be transferred as a reaction to the support. We know that RA plus RB must be equal to 1. So அப்ப அந்த யூனிட் லோட நான் A ல வைக்கிறப்ப அது எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும்? RA க்கு போய்டும். அப்ப 1 plus RB is equal to 1. அப்ப RB is equal to 1 minus 1, that is equal to 0. அப்ப யூனிட் லோட B ல வைக்கிறப்ப ILD for RB 1. யூனிட் லோட A ல வைக்கிறப்ப ILD for RB 0. So அப்ப டிரா பண்ணுங்க 1 at B and 0 at A. That's it. This is how we solve this using the logic. புரியுதா? Fine. So அடுத்து போயிடலாம். So next இப்போ bending moment calculate பண்ணிடலாம். சரியா? So இந்த reaction இப்போ தானே calculate பண்ண. What is the reaction பா? இங்க பாருங்க. So இது what is the reaction? RA என்ன? L minus x by L. So அதை இங்க எடுத்துக்கோங்க. L minus x by L. கரெக்டா? So யூனிட் லோடு இங்க ஆக்ட் ஆகுது. So இந்த டிஸ்டன்ஸ் வந்து x. இந்த டிஸ்டன்ஸ் வந்து L minus x. கரெக்டா? So what is this reaction RB? ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு RB என்ன வந்தது? அதே தான், சேம் கேஸ், ஒரே கேஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். RB வந்து x by L. Any doubt in this? அங்க இருக்கிற ஃப்ரீ பாடியை இங்க வரைஞ்சிருக்கேன். இப்ப let us find the ILD for bending moment. ILD for bending moment. அப்ப this is L minus x by L, right? If I am correct. Correcta? This is x by L and this is unit load and let this be section C. ஒரு Cன்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இது x, இது L minus x. இப்போ நான் என்ன பண்றேன்? I am calculating ILD for bending moment diagram at C. ILD for bending moment diagram at C. See, moment பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா if you come from left or if you come from right, that should be equal. ஏன்னா அப்பதான் satisfy equilibrium வந்து satisfy ஆகும். So you come from left. So what is the moment at C? அப்ப ஒரு force தான் இருக்கு. Okay. So what is that? Plus reaction என்ன? L minus x by L into what is the perpendicular distance? X. So the என்ன nature? Sagging nature. So what is the value? X into L minus x by L. Sir, நான் ரைட்ல இருந்து வரேன் sir. Yes. Come from the right. So this is from left. Sir, no, I want to come from right, sir. Yes. Just come from right. Let us see what is happening. So அப்ப ரைட் சைட்ல இருந்து வாங்க. Okay. So come from right side.
from right. From right, so what is the value? Plus x by L into what is the distance? Again L minus x. மறுபடியும் என்னதான் வருது? X into L minus x by L. Okay va? X into L minus x by L. See here, what is the value of x? X value will become A la enna value? X is equal to 0. B la x is equal to L. So what is the equation? Moment at C is equal to, equation enappa? X into L minus x by L. So at A, moment at C, what is the value of x? X is equal to 0. அப்ப என்ன வரும்? 0 into L minus 0 by L. So what is MC at A? 0. Again at B, what is the value of x? X is equal to L. So what is the value of MC? MC is x into L minus x by L. Correct? So x oda value என்ன B ல? L. ஒரே கண்டிஷன் தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. So MC is equal to L into L minus L by L. So which tends to 0. Match ஆகுதா? So 0 at B, 0 at A. Wait, I'll change the this color மாத்திடுறேன். Okay. So the point B, the point A, this is point C. So A la value என்ன? 0. B la value என்ன? A la 0, B la என்ன? 0. C la என்ன? X into L minus x by L. So என்ன variation? Linear variation. அப்ப join பண்ணுங்க. So this is the ILD for bending moment diagram at C. Is it clear? So I hope you got this concept. So last concept பார்த்துடலாம். இன்னொரு ஆஃப் இருக்கு. ILD வந்து இன்னொரு பார்ட்டா நான் பிரிச்சிருக்கேன். So இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த பீம் இருக்கு. ஓகே, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு, ஒரு யூடிஎல் இருக்கு, ட்ரெயின் ஆஃப் யூடிஎல். ஸோ அந்த ட்ரெயின் ஆஃப் யூடிஎல நான் மூவ் பண்ண போறேன். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதை நான் எப்படி வச்சா, எந்த பொசிஷன்ல அந்த யூடிஎல நான் பீம்ல வச்சா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? யூடிஎல் இருக்கு, இந்த யூடிஎல வந்து நாங்கள் பிளேஸ் பண்ணணும் பீம்ல. ஸோ நான் என்ன பொசிஷன்ல வச்சா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வரும். சி என்ன பொசிஷன்ல வைக்கணும் அப்படின்னா, இப்போ லிசன் ஹியர். Let us assume this point C, this is 2 meter and this is 3 meter. அப்ப span என்ன ரேஷியோல டிவைட் ஆயிருக்கு? லெஃப்ட் ஆஃப் என்ன? 2, ரைட் ஆஃப் 3. ஸோ span என்ன ரேஷியோல டிவைட் ஆயிருக்கோ அதே ரேஷியோல லோடும் பிரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், let us assume there is a load acting here. UDL நான் அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இதோட வேல்யூ வந்து 100. let us assume 10 kilonewton per meter. Okay. And this is acting for some distance of some, let us assume ஒரு 3 meter வச்சுக்கலாமா? ஓகே, 2 வச்சுக்கலாம், 2 meter. சரியா? ஸோ இப்போ 2 meterனா வாட் இஸ் த டோட்டல் லோட் பா? வாட் இஸ் த டோட்டல் லோட்? ஸோ என்ன ரேஷியோல டிவைட் ஆகணும்னா 2:3. திஸ் ஷுட் பி டிவைடட் இன் தி ரேஷியோ ஆஃப் 2:3. ஸோ அப்போ டோட்டலாக என்ன? வாட் இஸ் த வேல்யூ? 20. So 20 வந்து 2:3 னா 2/5 of 20. கரெக்டா? ஸோ மொத்தம் 5 பார்ட். ஸோ see 2/3. So what is the total part? 2 plus 3 is equal to 5. So 2, that is, so that 8 should be on which side? Left side. So மீதி 3 பார்ட். 3 பார்ட்னா 5ல 3 into 20. So 12 on what? This side. கான்செப்ட் புரியுதா? ஸோ அப்போ என்ன அந்த செக்ஷன் வந்து ஸ்பேனை எந்த ரேஷியோல டிவைட் ஆகுதோ 2:3. அதே மாதிரி லோட் எப்படி டிவைட் ஆகுது? 8 and 12. அகைன் 2:3. புரியுதா? ஸோ அந்த செக்ஷன் வந்து ஸ்பேனை எந்த ரேஷியோல டிவைட் பண்ணுதோ அதே ரேஷியோல லோடிங்கும் பிரியணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வரும். இது வந்து இதோட 100 தடவை டிஎன்பிஎஸ்சில கேட்டான். ஸோ அப்போ இந்த எக்ஸாமுக்கு வருமானா? வராது. This time you will never get this. You will get some different question. I will show you how. Okay, but இது வந்து இதுக்கு கேட்டது, ஆனா இந்த தடவை வராது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, we can attend this question comfortably. Fine. ஸோ இப்போ ordinate or influence line diagram for bending moment always have the dimensions of, இங்க வாங்க. So x into, இல்ல அது ஆன்சர் போட்டிருக்காங்க.
see what is the dimension here? X into L minus X by L. So இதோட dimension என்ன மீட்டர், இதோட dimension என்ன மீட்டர், இதோட dimension என்ன மீட்டர். So cancel பண்ணீங்கன்னா மீட்டர். So அதுதான் first question. So what is the answer? Answer is length. Okay. So question 1. இதுக்கு நமக்கு டைரக்டா கொடுத்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டானா எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். ILD கொடுத்துட்டாங்க, லோடிங் கொடுத்துட்டாங்க. Just place this. அதை என்ன பண்ணுங்க அப்படியே மேலே கொண்டு போய் பிளேஸ் பண்ணி டைரக்டா கண்டுபிடிங்க அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பிளேஸ் திஸ் இயர். ஸோ 200 இதை இங்க மேலே அப்படியே வச்சிருங்க. எல்லாமே கொடுத்துட்டான். சார் அங்க மானிட்டர் செக் பண்ணுங்க. See this is 200 into டைரக்டா சி என்ன பண்ணோம் அப்படின்னா directly multiply the coordinates for ILD and the load. சரியா? So ILD for coordinates and the load directly multiply பண்ணுங்க. Sir, listen, I will explain. On ஆயிடுச்சா? இருங்க கலர் மாத்திடுறேன். Okay, listen யா. Fine. Okay. So இப்போ இந்த லோட் இருக்கு, இது 200, இன்னொரு லோட் இருக்கு 100. ஸோ அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ILD மேலே அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம், டைரக்டாகவே பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கோஆர்டினேட் என்ன 3.6, இந்த கோஆர்டினேட் என்ன 2.4. See if you want to find the இது வந்து யூனிட் லோடுக்கான எஃபெக்ட். இந்த டயக்ராம் வந்து யூனிட் லோடுக்கான எஃபெக்ட். இது வந்து ஆக்சுவல் லோடு. என்ன சொல்றேன்னு புரியுதா? அந்த கீழே இருக்க அந்த டயக்ராம் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் யூனிட் லோட். மேலே இருக்க 200 100 வந்து ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணுற லோடு. அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த யூனிட் லோடோட இந்த ஆக்சுவல் லோட மேலே பிளேஸ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ டைரக்டாக அவன் பொசிஷன் கொடுத்துட்டான். ஸோ வாட் இஸ் அ பெண்டிங் மூமெண்ட்? 200 into 3.6 plus 100 into 2.4. அப்போ 720 plus 240. what is the answer? 960. இது எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்டெப்தா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு பதில் சொல்லுங்க. when the uniformly distributed load shorter than span of girder moves from left to right, then the condition for maximum bending moment at the section is that. what is the answer? Section divides the load in the same ratio as it divides the span. Okay, so with this that is the end of ILD. so இதுல இருந்து கண்டிப்பா you can attend at least one question. okay, கண்டிப்பா ஒரு क्वेश्चन ஆவது அட்டெண்ட் பண்ணலாம். இன்னும் கான்செப்ட் இருக்கானா இருக்கு, that will continue in next session. சரியா? so I hope this session was useful. so இது போதும். this is just an introduction part. so next classல shear force, cantilever, ILD for shear force பார்க்கலாம். அப்புறம் cantileverக்கான ILD, நெக்ஸ்ட் ட்ரஸ்க்கான ILD, அப்புறம் எப்படி வந்து ஆக்சுவலாக ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் தட் கிளாஸ். தேங்க்யூ.